ஆதியை துணி ஆண்டவர்கள் மான்மியம் முகப்புப்பா அத்தி மாபூரம் மன்னல் பராபர சுத்தவான் தூரை சொன்ன எனக்கலை ஒத்தையான் மறை ஊனி அழுத்திய ஒத்தையான் மறை ஊனி அழுத்திய உத்தியோவனரே ஓதும் மான்மியம் முப்பதிப்படி முக்குணதிற்குடி நிற்பதிப்படி நிர்குணாலங்கிருத சிற்பதிப்படி சொர்க்குணா உற்பரன் சிற்பதிப்படி சொர்க்குணா உற்பரன் விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம் வளர்குழந்தை குமார பருவம் தொடர்ச்சி. என தாளாட்டி சிராட்டி பாராட்டி நேராருமில்லாத மகவை அதியாவனுடனே அடுத்தடுத்தெடுத்து முத்தி முகந்து நாளுக்கு நாள் வளர்ந்து வயதேறி வனப்போங்கி வரும் அந்த நாளையிலே இங்கே அறிய வைக்க வேண்டியதொன்று உண்டு. அது யாதெனில் மாயா சரீரமாகிய தூலமின்றி எங்கும் எவரும் எக்காலத்தும் எவரையும் திருத்தி ஜீவ ஏற்றத்தில் ஆக்கியதே இல்லை. இனி அப்படி ஆக்கப் போவதும் இல்லையாகினாலும் இன்னும் புறக்கரண விரிவர்ஷிப்பு வளர்ச்சியின்றி அகக்கரண வர்ஷிப்பை கொண்டு மட்டுமே புலனுக்கு எத்தி வைக்க ஈசர்க்கும் ஆகாத காலனும் அப்படி தெய்வீக புருஷர்களால் எத்தி வைக்க முடியும் என ஒருவன் கூறுவானெனின் அவன் மனுஷரங்கோடிகளின் தூர நடைமுறைகளின் மீது ஏற்றி வைத்திருக்கும் நீதநெறி நன்மை தீமை விதிவிலக்குகள் அது ஒன்றுமே இல்லை என கூறும் அந்தரங்க நாஸ்திகனென எடுத்து காட்டிக் கொண்டிருப்பதே ஆகும். இவ்வாறிருக்க
திடீரென உண்டாகிற்றென்று நூல்கள் எழுதியிருப்பின் மெய்யாகவே அது பதிமுகம் காணாச் சோம்பேறியரே இருந்து கொண்டிருக்கும் மெய்யறியாது தன்னறிவில் சாய்ந்து நூலறிவு தலையாட்டியர் கையாடிய எழுத்தென ஊழிப் பெயர்த்தெறி கோளறி வாட்கை ஆழிவாழை என் ஒரு தனி பெருங்கருணை விளக்கங்கோடு இவ்வுலக முழுதினுக்கும் தீர்க்க தெளிவு பிறங்க எடுத்து நிரூபிக்க நின்று கொண்டு எழுதுகின்றவர்கள் எழுதுவதாவது இப்பூமண்டலத்தின் கண்ணே இம்மாயா சரீரத்தின் நிறைந்துள்ள மனுசதலங்கோடிகளை பிறவியிருள் பவக்கொடி கிளை என்னும் சிக்கறுத்து விலக்கி மெய்யாகவே ஜீவதேகத்தில் ஏற்றி கோடரத்தேடுடை வீடுடைய வைப்பான் வேண்டி ஜீவதேகத்தில் இருந்து ஆன்ம சுத்த ஆவிப்பிரான் அவர்கள் மேலே கூறிய மனுசதனங்களுக்காக இறங்கி இப்போது மாயாதேகம் ஏற்று வந்திருக்கின்றார்கள் என்று இங்கே அறிவிக்க வேண்டியதுவென அறிய கிடப்பதோடும் பூர்ணம் நீயாகவே ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆதிமை உதய பூரணம் முகப்பு. நீதியனும் பொருளான மனுகுலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். ஓதி இதை உணர்ந்தறியா உயிர் கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகாளாலே சாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட சென்ம சாவல்ய குலமாக வென்றே ஆதிமெய்யுதய பூர்ண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே அச்சரமமைத்தோன் அருந்து போனது கண் அமைந்ததை அமைத்து
அறைந்ததே கிரந்தம் அறிவினை அறிந்தோர் அறிவறிவாய்மை பாமரர் அறியார் பண்டிதர் அறிவர் இதனை உணர்ந்த பின் எடுத்தோதி கிரந்தம் எடுத்தோதி கிரந்தம் இப்படிக்கு சாலை ஆண்பு. மெய்நிலை போதம் தொடர்ச்சி. இருதயத்தில் முச்சுடர் முன் நாடி நிலை எங்கே, நாடி நிலை எங்கே, இருந்த தச நாடி மற்றும் முடிந்த விடமெங்கே. ஓகே. இருந்த தச நாடி மற்றும் முடிந்த விடமெங்கே, பிரிந்து வரும் லகிரியுடன் ரிரிகோணமெங்கே, ரிரிகோணமெங்கே, பிண்டமதியிலே எழுதாதெழுத்திருந்ததெங்கே, இருந்தவரெல்லாம் பட்ட களமதுவும் எங்கே, களமதுவும் எங்கே, இந்த உடம்பினிலேயமா வாசியதும் எங்கே, இருந்ததிந்த பொருளுடம்பிலோரிடத்தில் பேசில், ஓரிடத்தில் பேசில், யமன் பயத்தை கடந்து நின்ற என் நிறைவராமே. பொய்யுடம்பினுள்ளே மெய் பொறியிருந்ததெங்கே, பொறியிருந்ததெங்கே, புயனெழுதும் எழுத்துமெம நெழுத்தியல்பும் எங்கே, வையமென்ற நிலவுலக நின்றதுவும் எங்கே, நின்றதுவும் எங்கே, வயது 10 என்று முள கன்னி நின்றதெங்கே, நையிரண்யன் மேற்பாய்ந்த நரசிம்மந்தான் எங்கே, நரசிம்மந்தான் எங்கே, நடுவில் 2ஆய் நேர் பிளந்த தூணதுவும் எங்கே, ஐயமில்லாதி பொருளை எடுத்துடலிற் சொல்வோர், எடுத்துடலிற் சொல்வோர், அன்னவரே விதி கடந்த குருபரனெல்லோர்க்கும். நமஸ்காரம். அதையே துணை. யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருள் குரல். பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் 13 தொடர்ச்சி. என் நன்றி என்பதிலேயே எல்லா நன்றியும் அடங்கிவிட்டது. பிறகு
செய் நன்றி என்று வேறே சொல்லிருக்கிறதே, அது என்ன? அது இந்த உலகத்திலே உள்ள எல்லா நன்றிகளுக்கும் அப்பால் உள்ளது. எவருடைய நினைவுக்கும் எட்டாதது. அது மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாதது. உலக நன்றிகளையே மனிதர்களால் செய்ய முடியாதே. உணவு, உடை முதலிய எல்லா நன்றிகளையும் இறைவன் அல்லவா படைத்து கொடுத்திருக்கிறான். மனிதனால் ஏதாவது ஒன்று உண்டாக்க முடியுமா? இறைவன் இவர்கள் நாக்கிலே அறுசுவைகளையும் வைத்து படைத்ததற்காக வெளியே அண்டத்திலும் அதற்கு வேண்டியதெல்லாம் படைத்தான். இவர்கள் கண்ணிலே வண்ணங்களை படைத்ததற்காக அண்டத்திலேயும் வண்ணங்களை படைத்தான். இவர்கள் காதிலே இனிமையையும் பயங்கரமும் வைத்து படைத்ததற்காகத்தான் அண்டத்திலேயும் அதற்கேற்ற தாழ்ந்த உரத்த சப்தங்களையும் படைத்தான். படைக்காதிருந்தால் உங்களுக்கு என்ன கேட்கவா தெரியும்? ஆகவே நன்றி என்றால் உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் படைத்து ரட்சிக்கிற செயல். இதை ஏன் நீங்கள் நினைத்து பார்க்கிறது கூட இல்லை? உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வைக்காத பொருள் ஏதாவது இருந்தால் இது ஏது, யார் வாங்கி வைத்திருப்பார்கள் என்று நினைத்து பார்ப்பீர்கள் அல்லவா? இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்றியை உங்கள் தாய் செய்திருப்பாளா? உங்கள் தந்தை செய்திருப்பானா? உங்கள் பெண்டு பிள்ளைகள் செய்திருப்பார்களா? அதெல்லாம் கூட வேண்டாம். உங்கள்கிட்டவே இருக்கிற உங்கள் கை செய்திருக்குமா? உங்கள் கண் செய்திருக்குமா? உங்கள் காது செய்திருக்குமா? இதையே நினைக்காத இவர்கள் எல்லா நன்றியையும் கொன்றவர்கள் அல்லாமல் வேறு என்ன? அப்படி எல்லா நன்றியையும் கொன்றவர்களுக்கும் உயர்வு செய்கின்ற ஒரு ஒப்பற்ற நன்றி இருக்கிறதே, அதுதான் செய் நன்றி என்று நமது பிரம்மோதய சாலை மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே. ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். புத்திப்பூர் நாம் மெய்யாகவே சதுருவம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மீர் ஆகிய பகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாதி. யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அருளி செய்த யமன் படர் அடிபடு திருமெய்ஞான குரல். வையகத்தையும் வானகத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருமெய்ஞான குரல். தெய்வமை ஆணையர் கிளர்ந்த இந்த நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது. திருவாக்கியம் 3 சாகா கலை கிரந்தம் தொடர்ச்சி பக்கம் 45. உலகமெங்கும் தொழுகை வணக்கம் என்று சொல்லி முக்கோடி காலத்துக்கும் தன் தேகத்தின் மேலெல்லாம் தழும்பாகி காயமாகி கரணம் அடிக்கிறார்களே, என்ன வருது? 6 காலம் பூஜை பண்ணுகிறார்களே, என்ன வருது? மணியாட்டி பூசை போடுகிறார்களே, அதனால் என்ன வருது? கடைசியில் பிறநாற்ற நீர்தான் வெளியே கக்குது. இந்த உலக வாழ்க்கை எம்மாத்திரம்? கோடான கோடி காலத்திற்கும் மனிதன் அழியப் போகிறதில்லையே, அழிய முடியாதே. இந்த ஆத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஏன் வரவில்லை? இந்த நினைவே வராதபடிக்கு உன்னை ஏதோ மறைத்து கொண்டு இருக்கிறது. மேற்கொண்டு புள்ளர்கள் வந்து புத்தி சொல்லுகிறேன், உபதேசம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லோரையும் நாசமாக்குறான்கள். இது உங்களுக்கு அறிவில் படுகிறது இல்லை. எக்கோடி காலம் இருந்தாலும் மனிதன் அழிகிறதில்லை. ஒன்று நித்தியனாக பரமபதத்தில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்தில் கிடந்து எக்கோடி காலத்துக்கும் அவஸ்தைப்பட வேண்டும் என்று எடுத்துச் சொல்லுவாரும் இல்லை. மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபமிது, அழியா சிறப்புடைய ஆண்டோன் சொரூபமிது, என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபமிது, அழித்து விடாதே என்று
அறிந்தேன் உலகினுக்கே. இப்படி எந்த வேதத்திலாவது யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. இதுநாள் வரை இங்குள்ளது போல் யாராவது மெய்ஞான வாழ்வில் 69 ஜாதிகளிலும் உள்ள ஆண் பெண்களை வைத்து ஆண்டிருக்கிறார்களா? எங்கே காட்டு பார்க்கலாம். நித்தியத்தின் பிறவி நீ எடுக்காதே இருந்து எடுத்து விடாதே என்று கூறும் குரல் இதுவே. ஆண்டவர்கள் தங்கள் தொண்டையை தொட்டு காட்டி இந்த குரல்தான் கூவுது, கேட்டா கேள், கேட்காவிட்டால் போய் அவஸ்தைப்படு. தெய்வமே குருநாதா. அனைவருக்கும் நமஸ்காரம். நம் தெய்வம் அவர்கள் அவங்களுடைய தெய்வம் அவர்களின் திருவசனத்துல இன்னைக்கு கேட்டோம் இல்லைங்களா, வாக்கியத்துல இறைவனுடைய வேதத்தை கொண்டு என் முன்னால் மனிதனானவன் அழிவதற்காக பிறந்தவன் அல்ல என்பதை எந்த வேதத்தை கொண்டும் நிரூபிக்க முடியாது அப்படின்ற நம் தெய்வம் அவர்கள் நம்மை கூவி கூவி அழைக்கிறார்கள். இந்த மனிதனை வைத்து இறைவன் படைத்ததே அந்த 4ஆம் பதமாகிய அந்த சொர்க்க பதவி அடையக்கூடிய அந்த வைரமணி தேகத்தை வைத்தே அனைத்து மனிதனையும் படைத்தார்கள் இறைவன். அதை ஒரு குரு பெருமானோ ஒரு சித்தர் முத்தர்கள் முனிவர்கள் அவர்களை கொண்டோ நாம் அடைந்தே தீர வேண்டும் என்பது வேதத்தின் விதி, இறைவனின் விதி. அப்படி இதுவரை வந்த பாரவான்கள் அனுப்பிய அந்த பிரம்மமே நம் தெய்வமாக திருமேனி தாங்கி இந்த கலிக்கடையில் நாம் அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னதுனாலதான் நமக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. கல்வின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுல கல்விங்கிறது உடைய வயிற்று கல்வின்னு ஒண்ணு இருக்கு, மெய்க்கல்வின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெய்வம் அவர்கள் நமக்கு பிரிச்சு காட்டுறாங்க. அதனாலதான் நம்ம மெய்வெளிச்சாலைக்கு மெய்க்கல்வி கலாசாலை என்று திருநாமம் சூட்டி இருக்கிறார்கள். அப்ப அந்த ஒளிநாடாவில் தெய்வம் அவர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த சொத்தை வைத்தே அனைத்து மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். இதை உனக்கு பிறர் உனக்கு பணத்தையோ கிரயத்தையோ கொடுத்து உனக்கு வாங்கி தர வேண்டியதில்லை. உன்னுள் இருக்கும் அந்த சொத்தை வைத்து கொண்டே நீ அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஏழையானாலும் சரி, ஒரு பணக்காரனானாலும் சரி, ஒரு படித்தவனானாலும் சரி, கல்லாதவனானாலும் கற்றவரானாலும் சரி, இது அனைவருக்கும் வைத்து படைத்து அவர்கள் அதை பெற்று அதை அழித்து ஒரு குருவை அடைந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுங்கிறது விதி. அதை எடுத்து காட்டுவதற்காகவே நாம் வந்தோம். அப்ப அங்க ஒரு இடத்துல கேட்கிறாங்க ஒரு கேள்வி, ஒரு அரசன் வாங்கக்கூடிய ஒரு சொத்தை ஒரு ஏழையும் வாங்க முடியும் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு சொத்து, ஒரு சமத்துவமான சொத்து அப்படிங்கிறது நம் தெய்வம் அவர்கள் நமக்கு மின்னி காட்டி இருக்கிறார்கள். தெய்வம் அவர்கள் தடுத்தாட்கொண்டு அனந்தர் பெருமான் அவர்களை தடுத்தாட்கொண்டு அவர்களுக்கு அளித்த செல்வத்தால் இன்று நாம் அவருடைய சந்ததியர்கள் மூலமாக நாம் இந்த செல்வத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மேவிலி கோவிந்த முதலியார் அவர்களின் குமாரர் சாலை திருஞானம் சம்பந்தமான அவர்களும் மேவிலி துடிவாசக அனந்தர் தெய்வம் அவர்களால் பாசமிகு வெள்ளமண்டி என்று அழைத்த மேவிலி துடிவாசக அனந்தர் அவர்களின் குமாரர் சாலை ஐயப்பண்ணா அவர்கள் நம் தெய்வம் அவர்களின் அந்த செல்வத்தை செவி செல்வத்தை நமக்கு அளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை கோயம்புத்தூர் மெய்மத வேதம் ஓதும் பாடசாலையின் சார்பாக நமஸ்கரித்து வருகிறவர்கள் வரவேற்று முத்திப்பேரின் முதல் பகுதியாக மேவிலி கோவிந்த முதலியார் மாமா அவர்களின் குமாரர் சாலை திருஞான சம்பந்தமா அண்ணா அவர்களை முத்திப்பேரை ஆற்ற வருமாறு அழைக்கிறோம். நமஸ்காரம்.